ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோங்குரா பச்சடி. கோங்குரான்னா புளிச்சக்கீரைங்க. ஸோ புளிச்சக்கீரை பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். புளிச்சக்கீரை கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக காரம் சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டு புளிச்சக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும். ஆயில் போட்டு அது லைட்டாக ஹீட் ஆன பிறகு ஆயில் ஹீட் ஆன பிறகு லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஓகே, இந்த பச்சை மிளகாய் இப்போ லைட்டாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் தனியாவும் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாவும் சீரகமும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம் இப்போது. ஸோ தனியா சீரகம் போட்ட பிறகு பூண்டு கொஞ்சம் போட்டு அது இப்போ நல்லா பூண்டு நமக்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக எள்ளு போட்டால் போதும். ஸோ பூண்டு கொஞ்சம் இந்தளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம எள்ளு போட்டுட்டு ஒரு ரெண்டு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே பேனில் எண்ணெய் போடாமல் நம்ம வெறும் அந்த கீரையை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். கீரை பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை நல்லா ஆற விடலாம். இது ஆறிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இது இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு. நம்ம போடும்போது இந்த பேனுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச அந்த மசாலா ஐட்டம்ஸும் இதுவும் நல்லா ஃபஸ்ட்டு ஆறணும். ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நல்ல வெட் கிளாத் மேலே இந்த கடாயை எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ஆறிடும். அதனால் நாங்கள் நல்ல வெட் கிளாத் போட்டுட்டு அது மேலே இந்த கடாயை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சீக்கிரமாக நமக்கு ஆறிடும் இப்படி பண்ணுறதுனால. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ். எல்லோரும் நம்ம அவசரமாக எங்கேயாவது வெளியே போகணும் அப்படியெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இப்போ நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்ஸ் மட்டும் 1-2 ரொம்ப குறைன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு கிரைண்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கோர்ஸாக கொஞ்சம் கிரைண்ட் பண்ண பிறகு அந்த கீரை போட்டு இதோட ஒரு 2 டைம் 3 டைம் சும்மா பல்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லை நாங்கள் 2-3 டேஸ் நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் விட்டு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இவ்வளோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஆயில் போட்டோன்னா நம்ம ஒரு 2-3 டேஸ் வச்சுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். முதல்ல கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நாங்கள் பருப்பு போட்டுட்டோம். இது நல்லெண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் நிறையா வருது, அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட முடியல. அவ்வளோதான், நம்மளோட கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.